ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ரெசிபி டர்க்கிஷ் ஃபட்டாயா. இது வெரி ஈஸி ரெசிபி. அதே மாதிரி இஃப்தாருக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. வாங்க நாங்கள் இந்த ரெசிபியை செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு இது மாதிரி ஒரு பவுலுக்கு 240 ml வார்ம் மில்க் எடுத்துக்கொள்கிறேன். இது கொஞ்சம் வார்ம் ஆகிக்கணும். இந்த மில்க் 240 ml எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு 15 grams சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட 8 grams ஈஸ்ட், அப்படின்னா 2 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஆலிவ் ஆயில் இல்லாட்டி குக்கிங் ஆயில் எடுத்தாலும் ஓகே தான். இப்போ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே 500 grams ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கிறேன். அதை அப்படியே நான் இதில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கொள்கிறேன். எப்பயுமே ஃப்ளார் எடுக்கக்குள்ள அதை நல்லாவே ஸ்ட்ரெயின் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ நான் இதிலே நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நான் இதுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் நான் அப்படியே டிரெக்டாக ஃப்ளாவை இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதே மாதிரி ஃப்ளார் எல்லாத்தையுமே நான் இதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கொள்கிறேன். பாருங்கள், இதில் பாருங்கள், இந்த ஃப்ளாரில் சின்ன சின்ன டஸ்ட் அப்படி இருக்கும். ஸோ அதனால் நான் கட்டாயம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் எடுக்கணும். அடுத்தது இதுக்கு சால்ட் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் ஸ்பெச்சுலாவால் நல்லா கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மாதிரி ஓரளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இதை ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நல்லா நீட் பண்ணிக்கொள்ளணும். மிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டுக்கு, அதுக்கு பிறகு நல்லா நீட் பண்ணிக்கொள்ளணும். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிக்கொண்டு வரப்போக்குள்ள நாங்கள் வாட்டர் ஆட் பண்ணணும். நான் இதுக்கு 80 ml மாதிரி வாட்டர் எடுத்து வச்சுக்கிறேன். ஆனால் தேவைப்படுற கணக்கு தான் எடுப்பேன். அதுக்கு மிச்சம் எடுக்க மாட்டேன். ஏன்னா இது ஒரு அளவு ஸ்டிக்கி டோன்ட் எனக்கு தேவை. இருந்தாலும் வாட்டர் பார்த்து அளவாக தான் ஆட் பண்ணிக்கொள்வேன். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நாங்கள் நல்லா இந்த டோவை செட் பண்ணிக்கொள்ளணும். ஒரு அளவு ஸ்டிக்கி டோன்ட்டு தான் எங்களுக்கு தேவைப்படும். இப்போ இந்த மாதிரி ஓரளவு நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறோம். நாங்கள் டேபிள் டாப்பில் போட்டு எப்படியும் ஒரு 5 to 6 மினிட்ஸ் மாதிரி நல்லா நாங்கள் நீட் பண்ணி கொள்ளணும். இந்த டோ நாங்கள் நீட் பண்ணி கொள்கிற அளவுக்கு தான் எங்களோட ஃபட்டாயா நல்லாவே ஸ்டஃப்டாக வரும். ஸோ அதனால் நாங்கள் இதை நல்லா நீட் பண்ணிக்கொள்ளணும். நீங்கள் எடுத்துக்கிற பவுல் அகலமானதை இருந்தால் நீங்கள் அதிலே நீட் பண்ணிக்கொள்ளும். இந்த மாதிரி டேபிள் டாப்பில் போட வேண்டிய தேவையில்லை. நான் இன்றைக்கி எடுத்துக்கிற பவுல் அகலம் இல்லாதனால நான் இந்த டேபிள் டாப்பில் போட்டு நல்லாவே நீட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மாதிரி நல்லாவே நாங்கள் நீட் பண்ணிக்கொள்ளணும். நல்லா நீட் பண்ணி கொண்ட பிறகு நாங்கள் இதை அப்படியே ரவுண்ட் பண்ணி நாங்கள் இது ஒரு பாலில் வச்சுக்கொள்ளணும். இது டபுள் சைஸ் ஆகக்காட்டும். நான் இந்த பாலுக்கு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணி இதை நல்லாவே நாங்கள் எல்லா இடத்துக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த டோவை அப்படியே இதில் வச்சுக்கொள்ளணும். வச்சு கொஞ்சம் மேலாலேயும் நாங்கள் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நான் இந்த பிளேட்டால் அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே டபுள் சைஸ் ஆகக்காட்டி நான் ஒரு சைடில் வச்சுக்கொள்ளும். இப்போ நாங்கள் இதில் கீமா கறியை ரெடி பண்ணிக்கொள்வோம். ஃபஸ்ட்டுக்கு ஒரு பேனுக்கு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இதுக்கு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இதை கொஞ்சம் ஆயிலில் சோட்டே பண்ணிக்கொள்ளணும். இதில் ரா ஸ்மெல் போக்காட்டும்.
இப்போ இது நல்லா சாட்டை பண்ணி கொண்ட பிறகு நான் 200 கிராம்ஸ் ஆனியன் எடுத்து அதை சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை நாங்கள் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டிரான்ஸ்பெரண்ட் ஆகக்காட்டியும் நல்லா நாங்கள் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா டிரான்ஸ்பெரண்ட் ஆகின பிறகு நான் இதுக்கு சிக்கன் எடுத்து வச்சுக்கிறேன். 250 கிராம்ஸ் சிக்கன், அதையும் நல்லா சாப் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணி கொள்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் இதுக்கு மட்டன் ஆட் பண்ணோ மேலும் அப்படி இல்லாட்டி பீஃப் ஆட் பண்ணிக்கொள்ளோ மேலும் உங்களோட விருப்பமான மாதிரி உங்களுக்கு செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி இதை நல்லா குக் ஆகணும் கொஞ்சம். ஸோ அதனால் ஒரு 2-3 மினிட்ஸ் மாதிரி குக் ஆகிறதுக்கு நாங்கள் லிட்டால் க்ளோஸ் பண்ணி அப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ் மாதிரி வைப்போம் நல்லா குக் ஆகுறதுக்கு. இப்போ இது நல்லா இந்த மாதிரி குக் ஆகிடுச்சு. திரும்பவும் நாங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இது இந்த அளவு நல்லா குக் ஆகின பிறகு நாங்கள் இதுக்கு மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கொள்வோம். இன்றைக்கி 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அதுமாதிரி 1 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடருக்கு அதை நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் கியூமின் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ தேவையான அளவு சால்ட் அப்படின்ற ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1 டீஸ்பூன் ஒரிகானோ ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு நான் எடுத்துக்கிறேன் டொமேட்டோ பேஸ்ட், அது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொள்வோம். ஏற்கனவே எங்களோட சிக்கன் நல்லா குக் ஆகிருச்சு. ஸோ அதனால் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாவை குக் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி ட்ரை ஆவக்காட்டியும் நல்லா குக் பண்ணிக்கொண்டு நெக்ஸ்ட் நான் இதுக்கு 1/2 பெல் பெப்பர் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் அதையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி கொஞ்சம் குக் பண்ணிக்கொள்ளணும். இந்த கீமா நல்லாவே ட்ரை ஆகிக்கணும். ஸோ அதனால் கேஸை மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகும். இப்போ இந்த மாதிரி இந்த பெல் பெப்பரும் நல்லா கொஞ்சம் குக் ஆகின பிறகு நான் கொரியண்டர் லீவ்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டா எங்களோட கீமா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரை கீமா தான் எங்களுக்கு தேவைப்படும். ஸோ கீமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் இப்போ இதை ஒரு சைடில் எடுத்து அப்படியே வச்சுக்கொள்வோம். இப்போ எங்களோட டோவை பார்த்தா டபுள் சைஸ் ஆகிக்கு சூப்பராக. இப்போ நாங்கள் ஒரு பஞ்ச் போட்டுக்கொள்வோம் டோக்கு. எப்படியுமே டோ சூப்பராக செட் ஆகும். ஏண்டா இது ஹீட் கிளைமேட்னால. ஸோ நாங்கள் இப்போ டோ எடுத்து அப்படியே நாங்கள் டேபிள் டாப்பில் போட்டு கணக்காக டிவைட் பண்ணிக்கொள்வோம் ஈக்குவல் பால் சைஸ்க்கு. இந்த மாதிரி நாங்கள் இதை ஈக்குவல் சைஸ்க்கு நல்லா டிவைட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்போ இதில் ஒவ்வொரு பீஸாக எடுத்து நாங்கள் இந்த மாதிரி பால் பண்ணிக்கொள்ளணும். நல்லா ஃபோல்ட் பண்ணி ஒரு சொட்டு மடிப்பு இல்லாத மாதிரிக்கு பால் க்ளீனாக வரணும். ஸோ நாங்கள் எல்லாத்தையும் அதே மாதிரி பால் பண்ணிக்கொள்வோம். பால் பண்ணிவிட்டு ட்ரேக்கு கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணி நாங்கள் அதில் அப்படியே வச்சு திரும்பவும் இந்த பாலும் டபுள் சைஸாக மட்டும் நாங்கள் கொஞ்சம் க்ளோத்தால் கவர் பண்ணி வச்சுக்கொள்வோம். அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு பால் எடுத்து இந்த மாதிரி நாங்கள் நீட்ட ஷேப்புக்கு தட்டிக்கொள்ளணும். மிச்சமாக இல்லாமல் லைட்டாக நீட்ட ஷேப்புக்கு தட்டிக்கொள்ளணும். மிச்சம் நீட்டமாக தேவையில்ல, ஒரு அளவு நீட்டமாக இருந்தால் போதும். அதுக்கு பிறகு அதை அப்படியே எடுத்து எங்களோட ட்ரேயில் நாங்கள் ப்ளேஸ் பண்ணி கொள்ளணும். ட்ரேயில் அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் செஞ்சு வச்ச கீமாவை இதுக்கு மிடிலுக்கு வர மாதிரிக்கு நாங்கள் வச்சுக்கொள்ளணும், சைடில் படாமல்.
இப்போ வந்து சைடு ரெண்டையும் அப்படியே நல்லாவே நாங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நாங்கள் நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கொள்ளும். இந்த ஃபட்டாயா இப்படித்தான் வரும். இது வந்து நிறைய யூரோப் கண்ட்ரீஸில் ப்ரெட்டுன்னு கூட சொல்லுவாங்க, அப்படின்னா பிஸ்ஸா ப்ரெட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பெரிய ஃபேமஸான ஒரு டிஷ் ஒன்று தான் இந்த டர்க்கிஷ் ஃபட்டாயான்ற ரெசிபி. ஸோ நாங்கள் இப்போ இதை செஞ்சு கொண்டோம். இப்போ இதுக்கு மேலால் நாங்கள் மொசரல்லா சீஸ் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொள்ளணும். நாங்கள் இதை அப்படியே மொசரல்லா சீஸ் போட்டுக்கொள்வோம். நல்லா இது எங்களோட கீமா அப்படியே கவர் ஆகிற மாதிரிக்கு நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ அதே மாதிரி நாங்கள் இன்னொன்றும் செஞ்சு கொள்வோம். இந்த ஃபட்டாயா ரெசிபி வந்து உங்களுக்கு இஃப்தாருக்கு மட்டும் இல்லை, லஞ்ச் பாக்ஸ்க்கும் கூட சூப்பரான ஒரு ரெசிபி. அவ்வளோ சாஃப்டாக வரும் இது. நாங்கள் டோவை மட்டும் கணக்காக செஞ்சு கொண்டு அப்படி சொன்னால் சூப்பர் சாஃப்டாக வரும். உங்களுக்கு இது வேண்டிய கீமா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளும். ஸோ இது தான் டர்க்கிஷ் ஃபட்டாயா ரெசிபி. இப்போ நாங்கள் சைட்ஸ்க்கு எக் வாஷ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை நல்லா நாங்கள் எக் வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் இதுக்கு செசமி சீட்ஸ் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்வோம். உங்களுக்கு வேண்டாம் ஒயிட் செசமி சீட்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணலும், அப்படி பிளாக் செசமி சீட்ஸ் எடுக்கலும். நான் இன்றைக்கி ரெண்டுமே எடுத்துக்கிறேன். ஒயிட் அண்ட் பிளாக் செசமி சீட்ஸ் ரெண்டுமே எடுத்து நான் கொஞ்சம் இதுக்கு மேலால் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வந்து பேக்கிங் டைம் 180 செல்சியஸில் 20 மினிட்ஸ் மாதிரி பேக் பண்ணி கொண்டா டர்க்கிஷ் ஃபட்டாயா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நாங்கள் பேக் பண்ணிக்கொண்டு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டர்க்கிஷ் ஃபட்டாயா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் வேண்டாலும் இஃப்தாருக்கும் செஞ்சு கொள்ளலும், அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கும் சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆகிக்குது இந்த டர்க்கிஷ் ஃபட்டாயா. அவ்வளோ சாஃப்ட் ஆகிக்கும். மொசரல்லா சீஸ் அதே மாதிரி சூப்பர் ஆகிக்கும். இந்த சிக்கன் கீமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் அ நைஸ் டே. ரமதான் முபாரக் ஃப்ரெண்ட்ஸ்.